கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 64 சங்கீதம் 10 நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். 64 சங்கீதம் 10 நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். இந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. கர்த்தருக்குள் மகிழ்ந்து கர்த்தரை நம்பணும்னு சொல்லி. ஆமென். அதுவும் யார் அப்படி இருப்பான்னு கேட்டால் நீதிமான். நீதிமான்னா யார்? இயேசு போடுறதுனால கழுவப்பட்ட ஒவ்வொருத்தரும் நீதிமான். ஆமென். அவங்க கர்த்தரை நம்பி கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஆமென். நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ளே போயிட்டுருக்கீங்களா? என்ன வாழ்க்கை இப்படி இருக்கே, இது மாறுமா மாறாதா அப்படின்னு சொல்லி கலங்கி போயிருக்கிறீங்களா? கர்த்தரை நம்புங்க. உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்காருல, அதை நம்புங்க. அவர்கிட்ட மனமகிழ்ச்சியாக இருங்க. நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆமென். நீதிமான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் இருக்கும். நம்ம அநேகரை பார்க்கலாம் வேதத்துலேருந்து. அதுலேயும் யோபு நீதிமானாக இருந்தார். ஆமென். யோபுவோட வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தது, எல்லாமே இழந்து போனார். அவரோட சரீரமும் அவ்வளோ மோசமான நிலைமைக்கு போச்சு. ஆனாலும் யோபு கர்த்தரை நம்பி இருந்தார். அவருக்கு இழந்து போனது எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தார். இன்னைக்கும் உங்களுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்குறார். நம்பிக்கையாரு, ரெட்டிப்பான நன்மை நான் உனக்கு தந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். விசுவாசிங்க, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதிப்பார். ஆமென்.